இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுகிறதோ இல்லையோ நிச்சயமாக பட்ஜெட்டில் இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுடைய பேர், கேரளாவோட பேர், மேற்கு வங்கத்தோடைய பேர் நிச்சயமாக நாம் பல முறை கேட்கலாம். இந்த ஆட்சியிலே, பிஜேபி ஆட்சியிலே எதையும் நாம் எதிர்பார்க்கலாம் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு இல்லைங்க. இப்போ தான் மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இனிமேல் அது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அது எது ஏற்றுக்கொள்ள முடியுமோ, எதை நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும். என் பார்லிமெண்ட் டெல்லியில் இருக்குது. நான் ராகுல் காந்தியை அங்கே பார்க்காம வேறு எங்கே பார்க்க முடியும்? பார்லிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோடய முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். எல்லா திட்டங்களையும் தொடக்கியும் முதலமைச்சர் வைக்கிறாரு, நிறைவேற்றி முடித்துவிட்டு திறப்பு விழாவுக்கும் வராரு. அதனால் நீங்களே ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், நீங்களே அது தொடக்க விழா நிகழ்ச்சிக்கும் வரீங்க. நான் ஒரே உதாரணம் சொல்லணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய வின்ஃபாஸ்ட்டே எடுத்துக்கோங்க. தொடக்க விழாவுக்கும் வந்தார். 18 மாதத்தில் அதோடைய நிறைவடைந்து அந்த ஃபஸ்ட்டு கார் ரோல் அவுட் ஆகிறதுக்கும் நிகழ்ச்சிக்கும் முதலமைச்சர் வந்தார். அப்படி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது.